இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. மேற்கு வங்கத்தில் வரும் 23 மற்றும் 29 தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எதிர்க்கட்சியான பாஜகவுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் பிஷ்ணுபூரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியில் ரவுடிகள் ராஜ்யம் தலைவரித்து ஆடுகிறது. குண்டர்கள் தங்கள் இஷ்டம் போல கட்ட பஞ்சாயத்து செய்கின்றனர். பெண் முதல்வராக உள்ள மாநிலத்தில் பெண்களுக்கான சலுகைகள் மறுக்கப்படுகின்றன. மேற்கு வங்கத்தை சுற்றி அமைந்துள்ள அசாம், பீகார், ஒடிஷா மாநிலங்களில் எல்லாம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன. அங்கெல்லாம் பாஜக அல்லது என்டிஏ ஆட்சி நடக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு நலத்திட்டங்களும் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைப்பதில்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது. குண்டர்களும் ரவுடிகளும் ஏப்ரல் 29 தேதிக்கு முன் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் தாங்களாகவே சரணடைந்து விடுவது நல்லது. மே 4 தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின் நிச்சயம் அவர்கள் மீதான நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும். மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு இலவச ரேஷனுடன் ஆண்டுக்கு 36,000 ரூபாய் நிதியுதவி கிடைக்கும். ஏழை பெண்கள் வீடு கட்ட 1.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பார்லிமெண்ட் சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரும் மசோதாவை காங்கிரசுடன் சேர்ந்து திரிணாமுல் காங்கிரசும் எதிர்த்தது. அதனால் அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஊடுருவல்காரர்களை தொடர்ந்து ஆதரிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மத ரீதியில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த துடிக்கிறது. பெண்களின் அதிகாரத்தை தடுத்து நிறுத்தும் திரிணாமுல் காங்கிரசுக்கு பெண்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். மாநில மக்களின் நலனை மனதில் வைத்து மேற்கு வங்க வாக்காளர்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும். இந்த தேர்தலுடன் திரிணாமுல் காங்கிரசின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசினார். इसलिए टीएमसी ने कांग्रेस के साथ मिलकर साजिश रची और इन्होंने महिलाओं के लिए 33% सीट सुरक्षित रखने का कानून नहीं बनने दिया। साथियों, ये वही टीएमसी है जो घुसपैठियों को लाभ देने के लिए हर कानून नियम तोड़ देती है। ये वही टीएमसी है जो धर्म के आधार पर आरक्षण देने में जुटी है, संविधान की भावनाओं का गला घूंटने में लगी हुई है। मैं माताओं बहनों से पूछना चाहता हूं, क्या टीएमसी को सजा मिलनी चाहिए कि नहीं मिलनी चाहिए? बहनों के अधिकारों को लूटने वाली टीएमसी को जाना चाहिए कि नहीं जाना चाहिए? टीएमसी को पक्की सजा होगी? पक्की सजा होगी?